எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் டெக் தமிழன். ஸோ பொதுவாகவே சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணுங்கிறது நம்மள ஒரு சில பேருக்கு ஒரு கனவாகவும் இருக்கும், ஒரு சில பேருக்கு அது பேஷன்னு கூட சொல்லலாம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் பார்த்தாது, அது எப்படி ஆகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ஒரு கைட், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பர் நீங்கள் எப்படி ஆகணும் அப்படிங்கிறத பற்றிக்கு ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் பார்க்க மறந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இன்னிக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணும், என்னென்ன படிக்கணும், எப்படி ஆகணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போய் எப்படி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, பொதுவாக நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை லேப்டாப்லேயே ஆகட்டும், நம்ம பார்க்கக்கூடிய விஷுவலான ஸ்க்ரீன், அதாவது எண்ட் ஸ்க்ரீனை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷுவல்லாம் எப்படி நமக்கு வருது, இதெல்லாம் யார் க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற கேள்வியெலாம் வந்துச்சுன்னா, அங்கே தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ளே வருவாங்க. ஸோ நம்ம விஷுவலாக பார்க்கக்கூடிய எல்லா திங்ஸையுமே யூஐ மூலிமா டிசைன் பண்ணுறவங்கள தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னால் இருந்தால் என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வெப்பேஜை டிசைன் பண்ணி அதை ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட்டில் கொண்டு போகணும். அண்ட் ஒரு வெப்பேஜை வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிசைன் பண்ணுற வெப் டிசைன் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் கேப்பபிளாக இருக்கணும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இது போக கடைசியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய வெப்பேஜில் வந்து நல்ல ஸ்பீட் கொடுக்கணும். அண்ட் இன்ஃபேக்ட் ஸ்கேலபிலிட்டியாகவும் இருக்கணும். ஸோ ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் எவ்வளோ தான் அப்கிரேட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாலும் உங்களோட அப்கிரேட் வந்து வெப் டிசைனோட ஸ்பீடை கம்மி பண்ணாமல் இருக்கணும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் இதெல்லாம் தான் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது பேசிக் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அடுத்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடிப்படையாக தேவையான 3 ஸ்கில் செட் என்ன அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட், HTML அண்ட் CSS. ஸோ இந்த 3 ஸ்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் இது போக நீங்கள் அடுத்து என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படிலாம் படிக்க ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா, வியூ, ஆங்குலர், ரியாக்ட் இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் படிக்கணும். இது போக இன்னும் ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பூட்ஸ்ட்ராப், jQuery, GitHub இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஜென்ரலாக ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருடைய ஆவரேஜ் சேலரி இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னா, அரௌண்ட் 5 lakh per annum வரைக்கும் இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து கான்ஸ்டன்ட் கிடையவே கிடையாது. பேஸ்ட் ஆன் கம்பெனி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது மாறிட்டே தான் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பேக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்னால் யார், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக நம்ம இருக்கணும்னா அடிப்படையாக நமக்கு தேவையான ஸ்கில் செட் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரை நம்ம கரியரை கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி அடிப்படையாக தேவையான 3 ஸ்கில், அதாவது HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இதை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில கோர்சஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என்னடா மொட்டையாக நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டானே எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய யூடியூப் டுட்டோரியல்ஸ் பார்க்க ஆரம்பிங்க, அல்லது நிறைய கோர்சஸ், நான் முன்னே சொன்ன மாதிரி கோர்சஸ் படிங்க. அண்ட் ஈவன் புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ புக்ஸ் படிக்கிறது தான் வந்து உங்களுடைய நாலேஜை கண்டிப்பாக டபுள் டைம் க்ரோத் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் தான் வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரே ஆயுதமாக இருக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் படித்த ஸ்கில் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக ஒரு அப்ளிகேஷன் அல்லது ஒரு வெப் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அதில் உங்களுக்கு வர டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் மூலிமா நிறையா கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, கமாண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ண நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஸோ என்ன தான் நம்ம டூல் வச்சு எல்லா வேலையும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொன்னாலும், நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் போய் ஒரு யூஐ டிசைன், அதாவது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு சிம்பிள் டாஸ்க்கு கூட பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதாகட்டும், அல்லது ஆக்சஸ் கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நீங்கள் கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடையக்கு இது ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஃப்யூச்சரில் உங்கள் கரியருக்கு இது ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, வேர்ஷன் கண்ட்ரோல். ஸோ வேர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்னங்கிறத நான் இப்போ தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம டீமில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு எழுதுகிற ஒரே சோர்ஸ் கோடை தான் அவங்களும் எழுதுவாங்க. ஸோ சப்போஸ் நம்ம இல்லாத போது அவங்க அந்த சோர்ஸ் கோட் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதனால ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா, ஈஸியாக இந்த வேர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி எந்த இடத்துல எரர் வந்திருக்கு, அது எப்போ மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த வேர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சில டூல் பார்த்தீங்கன்னா, பிட் பக்கெட், GitHub, GitLab இந்த மாதிரியான டூல்லாம் இருக்குது. ஸோ 6வது ஸ்டெப் என்ன அப்படின்னா,
உங்கள் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்குலர், ரியாக்ட், வியூ, பூட்ஸ்ட்ராப், இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் அது கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டராக இருக்கணும். அண்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அடுத்த ஃப்ரேம் ஒர்க் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா கோர்சஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனுமே உங்களோட கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நல்ல க்ரோத் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு ஜாப் வாங்கி இன்டர்ன்ஷிப் போகுது. என்னடா ஜாப் வாங்கி இன்டர்ன்ஷிப் போய் அசால்ட்டாக சொல்கிறானேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இந்த 8வது ஸ்டெப்புக்கு முன்னாடி நான் சொன்ன 7 ஸ்டெப்பையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 8th ஸ்டெப்புங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நான் முன்னே சொன்ன ஃபஸ்ட்டு 7 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் தான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக நீங்கள் ஆகிறதுக்கு தேவையான எல்லா வழிகளுமே. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கோலை அட்டைன் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் சொன்ன ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு அடிஷ்னலாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை பற்றியும் நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக ரெடியாகவும் இருக்கும். அண்ட் இதை பற்றி நாங்கள் சொல்கிறதுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் வீடியோவையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளோ கிடைக்கும், நல்ல கண்டினியூட்டி இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோஸும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன். அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய உங்கள் கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ் நாங்கள் கொடுத்துட்டே தான் இருப்போம். ஸோ அது வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.